Hello friends, welcome back to our channel Music Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து full body whitening கான ஒரு பவுடர் தான் பார்க்க போறோம். நம்ம ஒரு பாத் பவுடர் ரெடி பண்ண போறோம். இது வந்து சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இந்த பாத் பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் நான் வந்து இந்த பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். கிராம் ஃப்ளார் இல்லைனா பீசட் பவுடர் சொல்லுவாங்க. இந்த பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், இதுவே நீங்கள் சின்ன டேபிள் ஸ்பூனாக எடுக்கிற மாதிரி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுக்கு கரெக்டாக எடுங்க. அதே மாதிரி வந்து அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரைஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டெட் செல்லை ரிமூவ் பண்ணி கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது வந்து முல்தானி மெட்டி பவுடர். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதே நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூனே முல்தானி மெட்டி போதுமானது. இது நம்ம ஓப்பன் போர்ஸ்லாம் டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்மளோட பிக்மெண்டேஷன்ஸை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெயினாக நம்ம இது கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லிக்கரைஸ் பவுடர், அதிமதுர பவுடர். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் அவைலபிளாக இருக்கும். இது நம்ம ஸ்கின்னை கலர் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த டல்லான ஸ்கின்னை நல்ல ஒரு பிரைட்னஸ் ஆக்கிறதுக்கும் இந்த ஆக்னியெல்லாம் க்யூர் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் பெட்டல் பவுடர், பன்னீர் ரோஸ் பெட்டல் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் பெட்டல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும். அதுக்காக இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது, ஹோல் பாடிக்குமே இது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா துளசி பவுடர். இது நம்மளோட ஆக்னியெல்லாம் க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். நம்மளுக்கு ரொம்ப டீப் ஆக்னி இருக்குது, அங்கங்கே வந்து நமக்கு வந்து முதுகுலையுமே ஆக்னி சில பேர்த்துக்கு இருக்கும். அதுவுமே இதை க்யூர் பண்ணும். நம்ம துளசி நம்ம யூஸ் பண்ண நமக்கு அது எல்லாமே க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு பீல் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஆரஞ்சோட தோலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 டேஸில் ரெடி ஆயிரும். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நம்ம ஸ்கின் கலரை நல்லா லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆக்னியை க்யூர் பண்ணும். பிக்மெண்டேஷன்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும். இது நம்மளோட ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை பிரைட்டாக ஆக்கிறப்போ இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. இது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாமே இது நீங்கள் ரெகுலராக சோப்புக்கு பதிலாக உங்கள் சோப்பே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் 1 வீக் மட்டும் இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே உங்கள் ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஸ்கின்னில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் க்யூர் பண்ணிடும். மெயினாக இது வந்து உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்காது, நல்லா வந்து நேச்சுரலாக வச்சுருக்கும். ஆயிலி ஸ்கின்னும் ஆக்காது, ட்ரையும் ஆக்காது, நார்மல் ஸ்கின்னாக இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக சோப்புக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு வாங்க. உங்கள் ஹோல் பாடிக்குமே இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் எல்லாமே பின்னாடி சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்தளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண வச்சு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அது வந்து நமக்கு செல்ஃப் லைஃப் கொடுக்கும். இதோட செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 6 மந்த் வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது. நீங்கள் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்டோட செல்ஃப் லைஃபு இது கூட வந்து கண்டிப்பாக மென்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் அதிமதுரம் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மந்தில் நீங்கள் ஆட் பண்ணுற அதிமதுரம் வந்து எக்ஸ்பயர் ஆகுதுன்னா இதுவும் அதே மந்தில் எக்ஸ்பயர் ஆகிரும். ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் வந்து கவனமாக பார்த்து தான் போடணும். இப்போ நான் இது ஒரு சின்ன ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ், ஏர் போகாத ஒரு பாக்ஸாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க.
இது பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த ப்ராப்ளம் ஆகாது. நம்ம ஆட் பண்ணிக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல இன்க்ரீடியன்ஸ். இது நீங்கள் வேணால் வந்து பச்சை பயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் இது கடலை மாவு கூட நீங்கள் இந்த பச்சை பயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து ஒரு பாட்டிலுக்கு தான் மாற்றிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லா டைப் ஸ்கின்னும் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி யூஸ் பண்ணாமல் நீங்கள் சோப்புக்கு பதிலாக ஒரு 1 வீக் நீங்கள் சோப்பே யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். நல்லா உங்கள் ஸ்கின்னோட கலர் இன்க்ரீஸ் ஆகுறது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அந்த பவுடரில் வந்து பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். இது எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டர்ட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் இப்போ வந்து இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸ்க்கு உங்கள் பாடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனே போதுமானது இருக்கும். இது நீங்கள் வந்து வாட்டர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பால் இல்லைன்னா தயிர் இது 2 வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம குளிக்கும் போது தண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் தயிர் பால் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா பெனிஃபிட்ஸாக இருக்கும். இப்போ நான் வந்து வாட்டர் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோல் ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் கழுத்து இல்லை நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஃபேஸ்க்கும் நெக்குக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் குளிக்க போகிற மாதிரி இருந்தால் ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட்டாக ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி சோப்புக்கு பதிலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பாடியும் அப்படி தான் கூலிங்காக வச்சுக்கணும். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸாவது வந்து ஆயில் பாத் எடுங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. ஜூஸ் ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த சம்மர்லேருந்து நம்ம நிறைய ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாகவும் சன் டர்ன் ஆகிருக்கும். சன் டர்ன் ஆகிறது காரணமே வந்து நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாமல் இருப்போம். சன் டர்ன் ஆனதுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடனே அதை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரிமூவ் பண்ண நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவுமே உங்கள் சன் டர்னை நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த சம்மரை ரொம்ப ரொம்ப வந்து நிறைய தண்ணி குடிங்க. நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் வகையெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத் பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்மில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.